வெங்காயத்துக்கு இது பண்ணுற அப்படியே சேவிங் பண்ணிட்டு இருக்க அப்படியே ஒழிச்சு தூக்கி போடியா மலர்னே. இன்னும் மழையே வரல, அதுக்குள்ளே உடைக்க எழுதிட்டாரு மாமன். நம்மள வாழ்க்கையை இப்போ தான் ஸ்டார்ட் பண்ண போகிறான். அவனாவது வாழ்க்கையை பிடிச்சிட்டான். வாங்க ஓ மாம்சா, நீ தான் முதல் வரணும். அதெல்லாம் தோல்லே ஆக்கிட்டா. அதான் மறந்துட்டாங்க, யாரும் எடுத்து வச்சாங்க. நீங்க தெரியல. அடிச்சுடு வேலை ஆகட்டும். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, தப்பு இல்லை. பிரியாணி இலங்க அப்பளம் எடுத்து வந்தீங்களா? அப்பளம் சொல்ற கிடனி மட்டும் இருக்கு. இப்போ வெங்காயம் முரளி, உன்னோட கல்யாணத்துக்காக ரெடி பண்ணுறோமா பயிற்சி? ஆமாம், நாளைக்கு ஒய்ஃபு கிட்ட ஏதாவது சண்டை கட்டிட்டுனா இந்த மாதிரி பிரியாணி சமாதானப்படுத்துகிறேன். வெங்காயம் கோல்டன் கலரில் இப்போது வணங்கிடுச்சு. அடுத்து புதினா கொத்தமல்லி ரெண்டும் மிக்ஸ் பண்ணி போடுறோம். மிளகாய் அரைச்ச சாந்து, போடுறதுனால காரமும் அந்த அளவுக்கு தெரியாது. வெங்காயம் பச்சை மிளகா நல்லா வதங்கிடுச்சு. அடுத்து தக்காளி போட போறோம். காளானை போட போறோம். தேவையான அளவு மஞ்சத்தூள், அரை லிட்டர் தயிர், இதெல்லாம் போடலாமா? அரைச்ச பிரியாணி மசாலா, ஏங்க செதறுதுங்க. தேவையான அளவு உப்பு, அப்படியே மலைச்சாரல் மாதிரி தூவணும். இவன் தாங்க கொஞ்சம் டேஞ்சரான ஆள். எங்கள் டீமில் யாருக்குமே செட் ஆகாத ஆள் கூட. அரிசிக்கு தேவையான சுடு தண்ணி, மசாலா நல்லா கொதிச்சிட்டு இருக்கு. மசாலா நல்லா ஒரு 5 நிமிஷம் கொதிச்சதுக்கு அப்புறம் நம்ம வடிச்சு சாதத்தை அது கூட சேர்த்துடணும். மோஸ்ட் இப்போ பார்த்தீங்கன்னா தம் போடுறதுக்கு ரெடி ஆயிடுச்சு. நெய் ஊற்றி இப்போ முந்திரி வறுக்க போகிறோம். பக்கமாக இருந்தாலும் ஆரம்பிக்கிறது, தூரமாக இருந்தால்
ஆட கூட முடியாது. பச்சடிங்க, தயிர், வெங்காயம். சூடு தம் பண்றது எங்க போக கூடாதுன்னு. ஆமா, ஆவி வெளிய போக கூடாதுடா. வாங்க 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 மாமா, வாங்க வாங்க வாங்க. சமைச்சாச்சு, வந்து டேஸ்ட் பாருங்க. வாங்க வாங்க வாங்க. ஒரே இலையில நாங்க எப்படிண்ணா இருக்கு? உண்மையாக சொல்லுங்க, நல்லா இருக்கா? சூப்பரா இருக்கு. சரி, ஓகே. சந்தோஷமான வாழ்க்கை. உங்க பங்காளி எவ்வளவு நேரம் கேமரா பிடிச்சிட்டு சாப்பிட்டு போதுமா? சாப்பிட்டு முடிச்ச அப்புறம் நான் வேணா போதுமா? நீங்களா சாப்பிட்டு எங்க நான் சாப்பிட்டு தான் இருப்பேன். சரிப்பா, சாப்பாடு நல்லதுண்ணா. அதை மறக்காம வந்துருங்க. கண்டிப்பா வந்துடலாம். அதுக்கு என்ன சாப்பாடு போட்டி தர மாட்டேங்கிறீங்க. எப்படி நான் ஜெயிக்கிறது?